திருப்பம் தரும் திருப்புகளில் 34வது பார்க்கக்கூடிய பாடல். இதுவும் ஒரு பெரிய அதிசயம் தான். பொதுவாக ஜோதிடர்கிட்ட போயிட்டு 7ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே கேதுக்குண்டான நம்பர்னு சொல்லுவாங்க. போன தடவை பார்க்குறப்போ நம்ம சிந்தை தெளிவு பெற சொல்லி பார்த்துருந்தேன். பிரபஞ்சம் தான், முருகப்பெருமான் கருணை தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த பாடலோட எண்களே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒன்று தான். போன தடவை பார்க்கும்போது 33வது பாடல் அந்த பாடல் வந்துச்சு. 6ஆம் நம்பர் பாடல் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 2 நம்பர் கூட்டினா 6ன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த தடவை 34வது பாடல் இருக்கக்கூடிய பாடல் ஒரு மிகப்பெரிய ஞானத்துக்கு உண்டான ஒரு பாடல். சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு வணக்கம். உலகெங்கும் இருந்து பார்த்துட்டு இருக்கிற குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகளில் 33வது பாடலில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதுக்கு முருகரடியார்கள் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. விரைவில் திருப்பம் தரும் திருப்புகள் சார்ந்து இதே நேர்காணலில் திருப்புகளை நமக்கு வெளிக்கொண்டு வந்து இந்த கலியுகத்தில் பெரிய அற்புதம் அதிசயம் நிகழ்த்திய வாத்திய சுப்பிரமணிய பிள்ளை அவர்களோட ஐயாவோட ஜீவசமாதி திருத்தணியில் எந்த இடத்துல இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். இப்போது 34வது பார்க்கக்கூடிய பாடல். இதுவும் ஒரு பெரிய அதிசயம் தான். பொதுவாக ஜோதிடர்கிட்ட போயிட்டு 7ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாலே கேதுக்குண்டான நம்பர்னு சொல்லுவாங்க. போன தடவை பார்க்குறப்போ நம்ம சிந்தை தெளிவு பெற சொல்லி பார்த்துருந்தேன். பிரபஞ்சம் தான், முருகப்பெருமான் கருணை தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த பாடலோட எண்களே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒன்று தான். போன தடவை பார்க்கும்போது 33வது பாடல் அந்த பாடல் வந்துச்சு. 6ஆம் நம்பர் பாடல் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக 2 நம்பர் கூட்டினா 6ன்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த தடவை 34வது பாடல் இருக்கக்கூடிய பாடல் ஒரு மிகப்பெரிய ஞானத்துக்கு உண்டான ஒரு பாடல். ஸோ 7ஆம் நம்பர்னாலே கேதுக்குண்டான நம்பர்னு சொல்லுவாங்க. கேதுனால ஞானம் சொல்லுவாங்க. அதில் இந்த 34வது வரக்கூடிய பாடலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஞான மார்க்கம் உண்டான பாடல் தான். இப்போது நம்ம முருக பக்தியில் போகிறோம், சிவன் பக்தியில் இருக்கோம், பெருமாள் பக்தியில் இருக்கோம். எந்த பக்தியில் இருந்தாலும் நம்ம கோவிலில் குருமார்கள் ஐயரெல்லாம் பாடுறதை பார்த்துருப்போம். ஆழ்வார்கள் பாடின பாடாக இருக்கட்டும், திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், ஓதுவார்கள்லாம் பாடுறப்போ நம்மளுக்கு என்ன இந்த மாதிரி நம்மளால் பாட முடியன்ற நினைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கும். நான் உட்பட எனக்கு கூட வந்திருக்கு. இவங்கெல்லாம் இவ்வளோ முருகனை இவ்வளோ பக்தியாக பவ்யமாக மனப்பாடம் பண்ணி பாடுறாங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ வரும், இந்த பாக்கியெல்லாம் நம்மளுக்கு எப்போ கிடைக்குன்னு நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா முருகர்கள் மனசுலையும் இந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இப்படிலாம் முருகரை பற்றி பாடுறாங்க, தேவாரம் பாடுறாங்க, திருவாசகம் பாடுறாங்க, திருமுருகாற்று படையை அவ்வளோ மனப்படமாக ஒப்பிக்கிறாங்க. கந்தர அனுபூதிலாம் இவ்வளோ மனப்படமாக எல்லாருமே சொல்கிறாங்களே, பெரிய பெரிய திருப்புகள் பாடல் எல்லாமே இவ்வளோ மனப்படமாக சொல்கிறாங்க, பாடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். நான் நிறைய ஓதுவர்களை பார்க்குறப்போ நான் சொல்லுவேன், அந்த ஓதுவரோட பாதம் தொட்டு, ஐயா எங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு, உங்கள் வாயினால் அதை பாட வச்சு கேட்குறாரு. இவ்வளோ பெரிய ஏன்னா திருப்புகளில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் நம்ம புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் அரையனார் பெருமான் அந்த கால தமிழோட எல்லா வார்த்தையும் சேர்த்து கொடுத்துருக்கனால ஒரு சொல்லியும் பிரித்து படிக்கிறது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எளிய மக்களுக்கு வந்துடாது. மேபி அரையனார் பெருமானோட கருணை பாருங்க. இப்படியெல்லாம் எதிர்காலத்துல கலியுகத்துல பக்தர்கள் நினைப்பாங்க, முருகன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி முருக பக்தர்கள் மட்டும் இல்லாம சைவம், வைணவம், கௌமாரம், இன்னும் எத்தனை வழிபாடு இருக்கும் அந்த எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஒரு பாடல் கொடுக்குறாரு. என்னன்ட்டு இறைவன் மீது கவி பாட, இதை முருகர் மீது கவி பாடம் வைக்கலாமா இல்ல இறைவன் மீது கவி பாட வைக்கலாமான்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் அதுக்கப்புறம் எழுதி முருகர்கிட்ட உத்தரவு கேட்டேன், எந்த தலைப்பு வைக்கலான்றப்ப இறைவன் மீது கவி பாடம் தான் வந்துச்சு. ஏன்னா அவர் எல்லா இறை சக்திக்கும் இந்த பாடல் கொடுத்திருக்காரு. இந்த பாடலோட மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 4 வரி தான். இந்த 4 வரிக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவாரம், திருவாசகம், மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர் 4 எழுதி எல்லா சக்தி உள்ள வார்த்தைகளையும் சேர்த்து ஔவையார், நக்கீரர், இன்னும் எவ்வளோ பெரிய முருகரடியார்கள், சிவனடியார்கள், சக்தி அடியார்கள், எத்தனையோ பேர் இறைவன் மீது புகழ் பானோட இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஈஸியாக நீங்கள் எளிதில் இந்த ஒரு பாடல் படிங்க போதும். எல்லா வைணவமாக இருந்தாலும் சரி, ஆழ்வார் கொடுத்த பாடல்களாக இருந்தாலும் சரி, சிவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டில் இந்த ஒரு பாடல் படித்து நீங்கள் இறைவன் மீது கவி பாட உங்கள் ஆசையை தீர்த்துக்குங்க. ஸோ உங்களோட மனசில் இறைவனுக்காக நம்ம ஒரு பாட்டு பாடன்றதுக்கும் இந்த பாடல் படித்து அந்த அருளை பெருகுன்றதுக்காக இந்த பாடல் கொடுத்துருக்காரு. இதுதான் என்னோட முருகர் ஆராய்ச்சியிலையும் இந்த திருப்புகள் சார்ந்த உணர்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே நான் ஏதோ நான் கண்டுபிடிச்சி நான் சொன்னதை தாண்டி நம்ம முன்னோர்கள் இந்த உலகத்தில் யாருமே புதுசாக கண்டே பிடிக்க முடியாதுங்க. இதுதான் என்னோட கர்மாராய்ச்சி நான் உணர்ந்தது. இந்த உலகம் பிறக்கும், இந்த உலகம் அழியும், திரும்பவும் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிப்பார், திரும்பவும் கொலம்பஸ் பிறப்பார், திரும்பவும் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்து கரண்ட்டை கண்டுபிடிப்பார். இதுக்கெல்லாம் முன்னோடியாக நம்ம தமிழ் மக்கள் இருப்பாங்க. திரும்ப தமிழ் மொழி உருவாகி திரும்ப தமிழ் கல்வெட்டு திரும்பவும் கிடைக்கும். இப்போ தாய்லாந்தில் பிராமி கல்வெட்டு கிடச்சதை பார்த்துருப்போம். ஸோ இந்த உலகத்தில் புதுசாக கண்டுபிடிச்சதுன்றது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே அங்கே இருக்குது. அந்தந்த சக்தி அது நேரத்தில் வெளிப்படுது. அதுக்கு வெளிப்படுறதா ஒரு கருவியாக ஒரு மனிதன் செயல்படுறாரு. அந்த மனிதன் வரலாற்றை இடம் பிடிக்கிறார்.
இவ்வளவுதான் விஷயம். இது வந்து என்னோட கர்மாராய்ச்சியில் நான் கண்கூடா கண்ட பெரிய உண்மை தான். இந்த தியரியில தான் இந்த யூனிவர்ஸே செயல்படுது. ஆல்ரெடி எல்லாமே டிசைடட், எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, எல்லாம் ஜோதிடப்படி தான் நடக்குது. ஆனால் விதி விலக்குன்னு எங்க ஒன்று கிடைக்குதுன்னா உங்களோட பக்தி நிலை சார்ந்து, உங்களோட சரணாகதி நிலை சார்ந்து, உங்களோட சமநிலை சார்ந்து இயற்கையை கொஞ்சம் கருணையோட அந்த விஷயத்தை மாத்துது. அதுல இந்த ஒரு பாடல்ல எல்லா பக்தியும் எல்லா சக்தியும் வச்சு இறைவன் வந்து அரையனார் பெருமான் மூலமா அந்த பாடல் கொடுத்திருக்காருன்றப்போ ஒரு பெரிய அதிசயம் தான். 34ஆவதா பார்க்கக்கூடிய பாடல் திருப்பம் தரும் திருப்புகள்ல இறைவன் மீது கவி பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். இந்த பாடலோட ஒரு 2 வரி நான் பதிவு செய்கிறேன். இந்த பாடலோட மொத்த குரல் வடிவமும் எழுத்து வடிவமும் குமுதம் பக்தி இதழையும் குமுதம் பக்தி டிஜிட்டலையும் யூடியூப் சேனல் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக குரல் வடிவமும் வரும். திருப்பம் தரும் திருப்புகளில் 34ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய பாடல் இறைவன் மீது கவி பாட வேண்டிய திருப்புகழ் பாடல். இறைவன் மீது கவி பாடன்ற வார்த்தையை நீங்கள் முருகர் மீதுன்னு மாற்றிக்கலாம், சிவன் மீதும் மாற்றிக்கலாம், ஓம் சக்தி மீதும் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் குருமார் சார்ந்த அந்த எப்படி ஒன்றாலும் நீங்கள் இந்த பாடலை வந்து நீங்கள் பாடி சமர்ப்பிக்கலாம். முருக பக்தர்கள் மட்டும் இல்லாமல் இந்த காணொலி ரீல்ஸ்லையாவோ இல்லை யூடியூப்லேயோ ஷார்ட்ஸில் யார் கண்ணெல்லாம் படுதோ கண்டிப்பாக இந்த பாடல் மனப்பாடம் பண்ணி ஒரு தடவையாவது பாடுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாடுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இறைவன் கருணையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ட்டு நான் சொல்லலை, அரையனார் பெருமான் சொல்லியிருக்காரு. இது சத்தியம். இப்போ அந்த பாடல் பார்ப்போம். 34ஆவதா நம்ம பாடக்கூடிய பாடல். புமிய தனீர் பிரபுவான புகுழியர் வித்தகர் போல அமிர்த கவி தொடையாட அடிமை தனக்கருள்வாயே அப்படின்ற பாடல். புமியதனிற் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதென கருள்வாயே சமரிலெதிர் தசுர்மால தனியையில் விட்டருள்வோனே நமசிவய பொருளானே ரசதகிரி பெருமாளே. இந்த பாடல்ல அரையனார் பெருமான் குறிப்பிட்டது வந்து கைலை மலைன்னு சொல்லியிருக்காரு. கைலை மலைக்கு இன்னொரு பேருக்கு வெள்ளங்கிரி மலை, அதே மாதிரி வெள்ளி மலைன்ற ஒரு பேரும் இருந்திருக்கு. அது நம்ம ஊர் கைலை மலையாக இருந்தாலும் சரி, இல்லை இமயமலை கைலை மலையாக இருந்தாலும் சரி, மொத்த சக்தியுமே வந்து நான் என்னோட முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமான எல்லா காணொலிகளையும் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு செய்வேன். நம்ம வந்து இங்கிருந்து இமயமலைக்கு பயணம் பண்ணுறோம். இமயமலை பெரிய சக்தி வாய்ந்த மலையாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேயே பாபநாசம் மலையாக இருக்கட்டும், கொல்லிமலையாக இருக்கட்டும், வெள்ளங்கிரி மலையாக இருக்கட்டும், சதுரகிரி மலையாக இருக்கட்டும், திருவண்ணாமலை மலையாக இருக்கட்டும், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இன்னும் பழனிமலை, எத்தனையோ மலைகள் வந்து இமயமலையை விட பல 100 மடங்கள் வந்து அதீத சக்தியும் அதிக பிரபஞ்ச பேராற்றலும் கொண்ட மலை. கொல்லிமலையெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தை அப்பேற்பட்ட சக்தி உள்ள இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அரையனார் பெருமான் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த காலத்திலே வெள்ளங்கிரி மலை வந்து பதிவிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளங்கிரி மலை எல்லாரும் போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல முருகப்பெருமான் நினச்சி எந்த முருகருக்கு இஷ்ட தெய்வம், வடப்பள்ளி ஆண்டவரோ, திருத்தணி முருகரோ, பழனி முருகரோ, திருவானன்குடி முருகரோ, சிறுவாபுரி முருகரோ, இல்லை குமரஞ்சேரி முருகரோ, எந்த முருகர் உங்களுக்கு இஷ்டமான முருகரோ அந்த முருகரை நினச்சி இந்த பாடல் படிங்க. எந்த பாடலுமே எனக்கு படிக்க வழி இல்லை, என்னால் ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாதுன்றவங்க கூட இந்த ஒரு பாடல் படித்து பலன் பெறலாம். ஸோ இந்த திருப்பம் தரும் திருப்புகளில் இப்படி ஒரு பாடல் வந்து நான் கொடுக்குறது ரொம்ப அகமகிழ்ந்து நிறைவாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 51 பாடல் எப்படி இந்த 51 பாடல் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடையும் பெரிய பதற்றத்தோடையும் பயத்தோடையும் தான் முதல் பாடலை வந்து நான் ஆரம்பித்தேன். இப்போ 34ஆவது பாடல் வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் விரைவில் வந்து 51 பாடலையும் பரிபூர்ணமாக நிறைவு செய்து முருகப்பெருமான் சக்தியை வந்து ஏதோ வகையில் நம்ம கடத்துறதுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கோம் இருப்போம். இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிச்சு இந்த காணொலி எல்லாமே அடுத்த தலைமுறையும் பார்ப்பாங்க. அதே போல் திருப்பம் தரும் திருப்புகள் 51 பாடல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதையும் முருகப்பெருமானே காட்டுவார். அதுவும் கண்டிப்பாக குமுதம் குழுமத்தோடய நான் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மீண்டும் ஒரு முறை முருகரடியார்களுக்கு சொன்னது என்னன்னா, உங்கள் பக்தியில் 1% கூட சந்தேகம் அடையாதீங்க. குருவருள் இல்லாமல் திருவுருள் கிடைக்காது. நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். எத்தனையோ முனிவர்கள் வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க, ஒரு சாபம் கொடுக்குறாங்க. சிவபெருமான் வந்து இல்லை அவர் கொடுத்ததை வந்து என்னால் எடுக்க முடியாதுன்னா சொல்லுவார். ஸோ சிவபெருமானாக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், எம்பெருமானாக இருக்கட்டும், ஏன்னா 3 பெருமான் தான் நம்ம உலகத்தை வழி நடத்துறது. எல்லா சக்தியுள்ள தெய்வங்களுமே தன் அடியார்கள், தன் கிட்ட இருக்கிற சித்தர்கள், குருக்கள் வந்து ஒரு வரம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து மற்ற ஊழ்வினை கர்மனையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதில் அரையனார் பெருமான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். கிருபானந்த வாரியர்னு சொல்லுவார், முருகர் வந்து கிள்ளி விளையாட்டு அள்ளி கொடுப்பாரு. ஆனால் முருகர் கொடுக்குறதோட வள்ளி வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. வள்ளி வந்து சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ கம்மியாக தர முருகா, இன்னும் அதிகமாக கொடுனாங்க. அந்த மாதிரி அரையனார் பெருமான் நம்மளுக்காக ஒரு விஷயம் கேட்குறப்ப அது கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாரு. அது ஊழ்வினை கர்மனை எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் குரு சக்தி அந்த மாற்றுன்றதை நான் நம்புங்க. பக்தியில் எப்பவுமே சந்தேகத்தோடு இருக்காதீங்க. தெளிவாக உங்களுக்கும் முருகனுக்கும் உண்டான ஒரு கனெக்டை வந்து அதிகப்படுத்தல நீங்கள் பார்க்கணுமே தவிர அந்த பக்தியை வந்து சந்தேகம் ஆக்காதீங்க, சரணமும் படுத்தாதீங்க. அடுத்த ஒரு அற்புதமான பாடலில் நான் மீண்டும் சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே. குமுதம் பக்தி நேயர்களுக்கும் உலகெங்கும் முருக சொந்தங்களுக்கும் நன்றி. சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.